எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து ராஜ்யசபா, இன்னொன்று வந்து லோக்சபா. ஸோ ஒரு எம்பி அப்படின்றவர் வந்து எதர் ராஜ்யசபாவோ இல்லை லோக்சபாவிலிருந்தோ வந்து மெம்பராக இருக்கலாம். அவரோட மெயினான ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா மேக் பண்ணுறது. லோக்சபாவில் 543 எம்பிஸும் ராஜ்யசபாவில் 245 எம்பிஸும் இருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு லா வந்து வரலாமா வேண்டாமா, நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லா எப்போ லா ஆகுது அப்படின்னா, முதல்ல அது வந்து பில்லாக தான் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பில்லாக இருக்கும்போது தான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து லா ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த டிஸ்கஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது அதை பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 ஹவுஸ்லேயும் வந்து ஓட் பண்ணுவாங்க. சரி, இது வந்து லா ஆகலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ மெஜாரிட்டி ஓட்டு வந்த பிறகு அதை வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், அதை வந்து சைன் பண்ணுவார். ஸோ அவர் வந்து சைன் பண்ண பிறகு தான் அந்த பில் அப்படின்றது வந்து லா அப்படின்னு நம்மளுக்கு வந்து மாறுது. ஸோ இப்போ இந்த பார்லிமெண்ட்டில் இந்த பில்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இதுலேயும் வந்து செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறோமோ அது வந்து செஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செஷன் வந்து பட்ஜெட் செஷன் அப்படிம்பாங்க. அது வந்து ஃபெப் டு மே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் செஷன் அப்படிம்பாங்க. இது வந்து ஜூலை டு செப்டம்பர் நடக்கும். தேர்ட் செஷன் வந்து வின்டர் செஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு டிசம்பர் நடக்கும். அப்போது ஜான், ஜூன், அக்டோபர் இதெல்லாம் வந்து லீவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், லீவு தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் லீவாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இதுலேயும் வந்து செஷன்ஸ் வந்து மாற்றி வைக்கலாம். ஆனால் வழக்கப்படி இந்த 3 செஷன் இந்த மாதிரி மந்த்தில் தான் வந்து நடக்கும். சரி, அப்போ அவங்கலாம் வந்து டெய்லி வந்து இந்த செஷன்ஸ்க்கு வந்து போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. இவங்களோட ஒர்க்கிங் டேஸ், அதாவது சிட்டிங் அப்படிம்பாங்க. நம்ம வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து அவங்க சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க டெய்லிலாம் போக மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 60 or 75 டேஸ் தான் போவாங்க. மிச்சம் 300 நாளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லீவு தான். இந்த 60 75 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த 3 செஷன் சொன்னோம்ல, இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்ஜெட் செஷனில் வந்து ஒரு 30 டேஸு, அடுத்து இந்த மான்சூன் செஷனில் ஒரு 20 டேஸு, வின்டர் செஷனில் ஒரு 10 நாள், இப்படி வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 o'clock ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து முடிஞ்சிடும் இந்த சிட்டிங். அதாவது அந்த ஒரு சிட்டிங், அந்த ஒரு ஒர்க்கிங் டே. அதுலேயும் வந்து ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக்கும் உண்டு. அதே மாதிரி இது வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து நடக்கும். வீக்கெண்ட் வந்து சிட்டிங் இருக்காது. அண்ட் ஆல்சோ ஃபெஸ்டிவல் வந்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து லீவு. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அதெல்லாமும் வந்து லீவு. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. அந்த அட்டெண்டன்ஸ் வந்து ஒரு சிட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees வந்து கொடுப்பாங்க இந்த எம்பிஸ்க்கு. அதேமாரி யாராச்சும் வந்து ஒரு 60 டேஸ்க்கு மேலே லீவ் போட்டாங்க, அதுவும் பெர்மிஷனே வாங்காமல் லீவ் போட்டாங்க அப்படின்னா, கண்டினியூஸாக 60 டேஸ் ஓகேவா, அப்படி வந்து அவங்க லீவ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேக்கண்ட் ஆகிடும். சரி, இப்போ இந்த எம்பிஸ்லாம் ஒரு பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது அவங்க லைஃப் வந்து ஒரு நாள் அந்த டே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு 9:30 போல் காலையில் வந்து அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். எங்கே அப்படின்னா அவங்க பார்ட்டி மீட்டிங் நடக்கும். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங். ஏன்னா அதில் ஒருத்தவர் இருப்பார், அவர் வந்து விப் அப்படின்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு விப் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன விஷயத்துக்கு நீ பேசணும், எதுக்கு வந்து நீ ஓட் பண்ணணும், எந்த பில் நீ ஓட் பண்ணணும், எந்த பில் நீ ஓட் பண்ணக்கூடாது, எதுக்கு வந்து நீ கத்தணும், அந்த நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த பார்லிமெண்ட் செஷன்லலாம் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க, எதுக்கு அகென்ஸ்டாக நிறையா பேசுவாங்க, என்ன பேசணும் அப்படின்னு அந்த எம்பிஸ் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது வந்து யார் அப்படின்னா விப். அந்த விப் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அவங்க கேட்கணும். அதை மீறி வந்து அவங்க பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு செஷன் அந்த ஒவ்வொரு சிட்டிங் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு பார்ட்டி மீட்டிங், அவங்கவுங்க பார்ட்டிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ இது மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-10:30 போல் வந்து அவங்க பார்லிமெண்ட் வருவாங்க. பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க.
ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் கொடுத்த பிறகு 11 போல் நம்ம சிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சிட்டிங் வந்து நாட் ஜஸ்ட் எம்பிஸ், அதை வந்து நிறையா அந்த ஜேர்னலிஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ் கூட வந்து பார்ப்பாங்க. இந்த பார்லிமெண்ட்டில் இந்த மேலே இருக்க ரோஸ்லலாம் வந்து அவங்க உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு அவர் நம்மளுக்கு எப்படி ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் இந்த சப்ஜெக்ட், செகண்ட் பீரியட் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவரை வந்து கொஸ்டின் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காலையில் 11 AM to 12 மணி 12 PM வரைக்கும் போகும். இந்த கொஸ்டின் அவரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எம்பிஸ் இருக்காங்களே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், இவங்க வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ யார் இந்த மினிஸ்டர்ஸ்? மினிஸ்டர்ஸ் வந்து அந்த இப்போது என்ன பார்ட்டி வந்து வின் பண்ணியிருக்கோ, அந்த மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணுதோ அதில் இருக்கிற ஒரு சில எம்பிஸை வந்து மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து சூஸ் பண்ணுவார். அவர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு எம்பி தான். ஸோ இப்போது இந்த எம்பிஸ்லாம் வந்து இந்த மினிஸ்டர்ஸை பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அந்த மினிஸ்டர்ஸ் தானே நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ அவங்கள பார்த்து இந்த எம்பிஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன என்ன பண்ணுற, என்ன நடக்குது, ஏன் நாட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு இந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சப்மிட் பண்ணியிருக்கணும் அந்த எம்பி கிட்ட. அவர் வந்து ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து சொல்லுவார். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் அவரில் நடக்கும். 2வது அவர் என்னது எப்படி பார்த்தீங்கன்னா 12 PM to 1 PM நடக்கும். இது வந்து 0 ஹவர். ஓகேவா? இந்த 0 ஹவர்லேயும் அதே மாதிரி எம்பி வந்து மினிஸ்டரை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இந்த தடவை 10 நாளைக்கு முன்னாடிலாம் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து டைரெக்டாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் வந்து ஆன்சர் கொடுக்கும். லைக் நாட்டில் ஏன் இப்படி நடக்குது, ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா அதை வந்து இந்த 0 ஹவரில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ 0 ஹவர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் 1 ஹவர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பிரேக் உண்டு. 1 PM to 2 PM. அதுக்கப்புறம் 2 PMக்கு வந்து அவங்க திரும்ப வந்து சிட்டிங்க்கு வரணும். வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த பில்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, லா ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து பில் அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த பில்லை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது இது வந்து லா ஆகலாமா வேணாமா, இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்பிஸும் சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நீங்கள் வந்து மெயினாக அந்த டிவிலலாம் பார்ப்பீங்க. பல கலவரம் நடக்கும், ரொம்ப ஹீட்டான ஒரு டிபேட் நடந்துகிட்ருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பில் டிஸ்கஷனில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஒரு 6 மணி வரைக்கும் ஈவினிங் போகும். கண்டிப்பாக 6 மணிக்கு எல்லோரும் மூடி வச்சுட்டு போயிடுவாங்களா ஒர்க்கை அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இது ஜென்ரலாக இதுதான் வந்து ஃபார்மேட். ஸோ 6 PMக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் வந்து அட்ஜர்ன் ஆகும். ஒர்க் ஓவர் ஆகிறத அட்ஜர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ 6 மணிக்கு அப்புறம் யூஸ்வலாக இந்த மினிஸ்டர்ஸ் எம்பிஸ் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படின்னா மோஸ்ட் கேசஸில் வந்து போவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கமிட்டி மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கமிட்டிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ஒரு பில் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மிட் டே மீல் ஸ்கீம், இது வந்து கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது பற்றின ஒரு டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம எம்பிஸ்க்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த கமிட்டியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியில் வெறும் எம்பி மட்டும் இருக்க மாட்டாங்க, மித்த பல எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு எக்கனாமிஸ்ட் இருப்பார், அப்புறம் மித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார், இல்லை ஒரு டிஃபென்ஸ்லேருந்து ஒருத்தவர் இருப்பார். ஸோ அந்தந்த பில்லுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் வந்து அந்த கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு எம்பியும் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ணணும் இந்த கமிட்டி மீட்டிங் எல்லாமே, பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங்ஸ். ஸோ அதை வந்து அவர் அட்டென்ட் பண்ணி அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இல்லாமல் இந்த செஷனில் இல்லாமல் அந்த மித்த அந்த 300 நாளில் இவர் என்ன பண்ணுவார், ஒரு எம்பியாக இருக்கிறவர் அவரோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து எல்லா எம்பியும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், பட் ஆனால் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு எம்பி, ஒரு நல்ல எம்பி, இல்லை ஒரு சுமாரான ஒரு எம்பி கண்டிப்பாக இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த விசிட்டர்ஸை வந்து மீட் பண்ணுவாங்க. அதாவது இப்போது நீங்கள் நாமெல்லாம் போய் நம்ம எம்பியை பார்த்து பெட்டிஷன் கொடுப்போம், நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம், நம்மளோட பிரச்சனைகளை சொல்லுவோம்.
ஸோ இதெல்லாம் வந்து விசிட்டர்ஸ் மீட்டிங் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து பண்ணுவாரு. அப்புறம் பார்ட்டி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அவங்க. மீடியாக்கு ஆன்சர் பண்ணுறது, இன்டர்வியூஸ் கொடுக்கறது, அப்புறம் நெக்ஸ்ட்டு சிட்டிங் அல்லது நெக்ஸ்ட்டு செஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட அந்த கான்ஸ்டிட்யூவன்சி இருக்கும் தெரியுமா? அந்த தொகுதிகளில் போய் விசிட் பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும்ல, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் போய் பார்க்குறது. இந்த மாதிரி பல வேலைகளில் வந்து எம்பிஸ் வந்து யூஸ்வலி பிஸியாக இருப்பாங்க. ஒரு 50% to 60% ஆஃப் எம்பிஸ் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. மத்த எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி தான் எதுவும் பண்ணாம, அந்த மாரி தான் இருப்பாங்க. ஸோ ஓவரால் ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும்.